அந்த ஆற்றலும் இங்கே வந்து உட்காந்துக்கிறோம். அவளை புண்ணியங்கள் கிட்டத்தட்ட இது இங்கனக்குள்ளேயே 22 அடி தூரத்துக்கு இருக்காருன்னு சொல்லுவாங்க. இவங்களை தவம் இருக்குனாலும் நாங்கள் கல்யாணம் இருக்க சொல்லுவாங்க எங்களை. அவளை ஆற்றல் மிக்க விநாயகர் இவர். உலகத்தில் உள்ள அத்தனை கணங்களோட ஆற்றலையும் சுழி முனையில் வச்சுருக்கார் இவர். எல்லாரோடைய ஆற்றலையும் ஒரு சுழி முனையில் வச்சுருக்காரு. இவர் சுழி முனையை பார்க்குது அப்படிங்கிறது வந்து உங்களோட சுழிமுனை சேரும். உங்கள் இப்போ சேரையில் பிரபஞ்சத்தில் உள்ள புண்ணியங்கள்லாம் உங்களுக்கு பகிரப்படும். சூட்சமத்துக்குள்ளே சூட்சமாக இருக்காது. அதனால் கொஞ்ச நாள் இங்கே வர்றது போகிறது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை ரொம்ப உள்ளவங்க வந்து நீங்கள் வந்து கட்டாயம் பார்க்கணும். இங்கே வந்துக்கிட்டு தொண்டு பண்ணதவங்களுக்கெல்லாம் இந்த கணக்கு வந்து, ஏன்னா அவங்க எப்பவும் சிவசபையை பற்றியே நினச்சிட்டே இருப்பாங்க. இங்கே உள்ள சீடர்கள் அவங்களோட வாழ்க்கையோட சித்தசபையை இணைச்சி வச்சுருப்பாங்க. வீடுகளில் இருக்காங்க சீடர்கள், ரொம்ப இருக்காங்க. சிவசபை சீடர்கள் கணவன் மனைவி பிள்ளைகளோட சபையோட சீடர்கள் இருக்காங்க. இங்கே என்ன காட்சி கிடைக்கும் அதே காட்சி அவங்க வீட்டிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சீடர்கள் இருக்காங்க சரணாகதிக்குள்ள. புதுசாக வந்தவங்க ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க வந்து கட்டாயம் வந்து இந்த அபிஷேகத்தை கொஞ்சம் சோம்பரையாக தான் இருக்கும். ஆனால் உயர்ந்த விஷயங்களோட இது கைலாயத்துக்கு செலவழித்து போய் ஃப்ளைட்டில் போய் இறங்கி அங்கே போய் தரிசனம் பண்ணால் எப்படி பார்ப்பீங்களோ அப்படி பார்க்கணும். ஏன்னா இது கைலாயத்தோட உயர்ந்த இடம். இது 14 லோகங்களையும் தாண்டி 27,000 கோடி லோகங்களோட ஆற்றல் சித்த நிலைன்னு வேற சொல்லுவாங்கள்ல, சிவநிலை சித்த நிலைன்னு சொல்லுவாங்கள்ல. இது சிவமகா நிலை அடங்கிய சபை இது. அதனால் இங்கே எல்லா விஷயங்களும் இங்கே உயர்வான விஷயங்கள் தான் இங்கே நடக்கும். எந்த விஷயங்களும் வந்து சும்மா ஒரு சொரூபத்துக்கு அபிஷேகம் பண்ணதாங்க, எல்லா இடங்கள்லையும் அபிஷேகம் பண்ணத மாதிரி தானே இங்கேயும் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணதாங்கன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. எல்லா இடத்துலையும் கண்ணை ஊற்றுவாங்க, தயிர் ஊற்றுவாங்க, கண்ணை காட்டுவாங்க. அது இதெல்லாம் இங்கே அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இன்னும் இங்கே விநாயகர் தரிசனம் பார்ப்பாங்களே, அவங்க எல்லாம் இருக்கிறவங்களாம் இங்கே விநாயகருக்கு அபிஷேகம் நடக்கல, விநாயகருக்குள்ளே பார்ப்பாங்க, தரிசனங்கள் பார்ப்பாங்க. இயல்பாக இருங்க எல்லாருக்கும் வந்து தரிசனம் கிடைக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே அதாவது எல்லாருக்கும் இது ஒரு சில பேர்களுக்கு உணர்த்துவாங்க. இந்த சின்ன பையன்கள் கூட சில நேரங்களில் எல்லாருக்கும் தெரியணும்னு ஒரு ஆளுக்கு உணர்த்துவாங்க. எல்லாருக்கும் சொல்லுவாங்கல்ல, அதை கண்டு ஒரு ஆளுக்கு காட்சி கொடுப்பாங்க. எல்லாரும் எனக்கு காட்சி கொடுக்கலையே அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா காட்சி கொடுத்தவங்க அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்குவாங்க. இதான் அங்கே சித்தர்கள் கேட்கையில் பேசையில் அங்கே வந்து சொல்லிக்குவாங்க. ஒரு உயர்ந்த அதிர்வு இந்த பூஜையில் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு உயர்ந்த இந்த நைட்டு வந்து நீங்கள் தங்கியிருந்தவங்களுக்கு தெரியும். காலையில் எழுந்திருக்கிற இப்போ நீங்களாக நினச்சி பாருங்கள், உங்களுக்குள்ளேயே ஒரு எல்லா பாரமும் குறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு வரும். கட்டாயம் உணர்வாங்க எல்லாரும். இல்லை இங்கே வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு போய்கிட்டே இருக்க உங்களுக்கு அந்த உணர்வு வந்துடும். மன சுமையை இறக்கி வச்ச மாதிரி தீதும் நன்றும் பிறதர வாரான்னு தெரிய எல்லாத்தையும் காரணம் நம்ம தான் அப்படின்னு தெரியலே கொஞ்சம் மனப்பாரம் கம்மியாயிடும். அடுத்து இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு இடம் தெரிஞ்சுக்கிடுச்சு, ஒரு மார்க்கம், ஒரு வழி, ஒரு தளம் இருக்குது அப்படின்னு நம்பிக்கையோட இன்னும் இந்த சத்சங்கத்தில் உங்களுக்கு அது வந்து நிரூபிக்கப்படும். புதுசாக வந்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும். இப்போ ஒரே நாளில் எல்லா விஷயங்களும் சரியாகிறாது. எல்லாம் உங்கள் வீட்டுகளிலே நடக்கிற விஷயங்களை பார்த்துருக்கீங்களா, எல்லா விஷயங்களும் விதைச்ச உடனே முளைக்காது, நினச்ச உடனே எதுவுமே நடக்காது. தொடர் நிலையில் பயணப்படணும். இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம்.